இந்த டே டைப்ஸ் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாருங்க. ஸோ இந்த டே டைப்ஸ்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் ட்ரேடர்ஸ்குள்ள இருக்கக்கூடிய கம்யூனிகேஷனுக்காக தான் இந்த டேவோட டைப். ஏன்னா இது டே டைப்ன்றது என்னது, அந்த டே முடிஞ்ச உடனே தான் நம்ம பேசுறோம். புரியுதுங்களா? இது மோஸ்ட்லி இது எதுக்குன்னா ட்ரேடர்ஸ்குள்ள கம்யூனிகேஷனுக்காக தான் இந்த டே டைப்ஸ் வந்து நம்ம சொல்றோம். இது வந்து ட்ரேடிங்க்கு பெரிய லெவல்ல யூஸ் ஆகுமா அப்படின்னா கிடையாது. கான்டெக்ஸ்ட்டுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் டே கான்டெக்ட் பண்ணும்போது யூஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. ஆனால் இதை தெரிஞ்சுக்கோங்க. ஆஸ் எ மார்க்கெட் ப்ரொஃபைல் ட்ரேடரா இதில் ஒரு கிளாரிட்டியா இருந்துக்கோங்க. எப்படி வந்து ஒரு டே வந்து உங்களுக்கு அந்த ப்ரொஃபைல் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்றத நீங்க புரிஞ்சிக்க முடியும். அந்த ப்ரொஃபைலை வச்சு நீங்க என்ன பண்ண முடியும்னா ஒரு அப்சர்வேஷன் கொண்டு வர முடியும். ஓகே, இந்த டேல வந்து நமக்கு இந்த மெசேஜ் தான் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு அப்படின்ற அந்த அப்சர்வேஷன் வந்து நம்ம வந்து கொண்டு வர முடியும். சரிங்களா? ஸோ அதுதான் இந்த டே உடைய இம்பார்ட்டன்ஸு. Piyush, maximum members are from Tamil, so they are requesting in Tamil. Don't worry. So we have maybe if required, we'll have another catch up, Piyush. Okay, you can chat, message me. Okay. Let me try to add some more points in English. Don't worry. Okay. இப்போ நமக்கு வந்து இனிஷியல் பேலன்ஸ் கிரியேட் ஆகுது. சரிங்களா? ஏ பீரியட். மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னு ஒரு இனிஷியல் பேலன்ஸ் நமக்கு என்ன ஆகுது, கிரியேட் ஆகுது. இப்போ இந்த இனிஷியல் பேலன்ஸ் கிரியேட் ஆன உடனே மார்க்கெட் வந்து எய்தர் அப்சைடு இல்லைன்னா டவுன் சைடு வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் நடக்குது. கரெக்டுங்களா? பிரேக் அவுட் நடக்குது. அப்படி பிரேக் அவுட் நடக்கும்போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, மார்க்கெட்டு உங்களுக்கு கிளியரா அதோடைய பேசிக்கான அவுட்புட்டை கொடுத்துரும். சரிங்களா? பேசிக்கான அவுட்புட்னா என்னது? 1.5, 1.8. கரெக்டுங்களா? புரியுதுங்களா? மார்க்கெட் என்ன பண்ண பேசிக்கான அந்த அவுட்புட்டை நமக்கு கொடுத்துரும். பேசிக்கான அவுட்புட்டை கொடுத்துட்ட பிறகு மார்க்கெட் என்ன பண்ணிடும், திரும்பவும் உங்களுக்கு உள்ள வந்துடும். புரியுதுங்களா? கிளியருங்களா? இந்த மாதிரி நடக்கும்போது இந்த ஆக்ஷன் ப்ராசஸ்ல உங்களுக்கு என்னென்னலாம் தோணுது சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஐபி ரேஞ்ச் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஐபி ரேஞ்ச் ஃபார்ம் ஆயிட்டு உங்களுக்கு ஐபி பிரேக் அவுட் நடந்தாச்சு. பிரேக் அவுட் நடந்த பிறகு உங்களுக்கு டார்கெட் கொடுத்தாச்சு. பேசிக் டார்கெட் கொடுத்தாச்சு. கொடுத்தோன்னே திரும்பவும் மார்க்கெட் உள்ள வந்துருச்சு. இப்போ இந்த ப்ரொஃபைல்ல பார்த்துட்டு நீங்க ஆக்ஷன் ப்ராசஸ் பிரகாரம் என்ன சொல்வீங்க? சார் ஒரு ஃபெயில்ட் ஆக்ஷன் இல்லை புவர் ஹை வரும். பாஸ் ஃபெயில்ட் ஆக்ஷன் இல்ல, பிரேக் அவுட் கொடுத்து டார்கெட்டே கொடுத்துட்டான்பா. அப்போ அங்கே ஒரு புவர் ஹை வச்சுட்டு கீழே வருவான். ஓகே, போர் ஹை வச்சுட்டு கீழே வருவான். இல்ல போர் ஹை கூட இல்ல டெய்ல் கூட வச்சுட்டு வரான். செல்லிங் டெய்லும் வைக்கலாம். ஓகே, என்ன 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 அண்டர்ஸ்டாண்டிங் வருது நமக்கு? அந்த ரெஸ்பான்சிவா இருக்கான்னு சொல்லிட்டு வருது சார். கரெக்ட். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன் கிளியரா இருக்கு. ஏன்னா மார்க்கெட்டு ஐபின்றது என்னது, ஒரு ஃபேர் பிரைஸ். கரெக்டுங்களா? அந்த டேவோட ஃபேர் பிரைஸ். ஸோ அந்த டேவோட ஃபேர் பிரைஸ்ல இருந்து போன மார்க்கெட்டை திரும்ப என்ன பண்றாங்க, ஃபேர் பிரைஸுக்கு அனுப்புறாங்க. புரியுதுங்களா? இது என்ன ப்ராசஸ்ங்க? நார்மல் ப்ராசஸா அப்நார்மல் ப்ராசஸா? நார்மல் ப்ராசஸ். நார்மல் ப்ராசஸ். அதனால தான் நம்ம இதுக்கு என்ன சொல்றோம், நார்மல் டேன்னு சொல்றோம். புரிஞ்சுச்சுங்களா? தட்ஸ் வை வெட் இன் நார்மல் டே. பிரேக் அவுட் கொடுத்தாச்சு, டார்கெட் முடிச்சாச்சு. டார்கெட் முடிச்சு என்ன பண்ணாங்க, திரும்பவும் ஃபேர் பிரைஸ்க்கு அனுப்புறாங்க. ஏன் இந்த டேவோட ஃபேர் பிரைஸ் எது? ஐபி தானே டேவோட ஃபேர் பிரைஸ். இந்த ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் அதானே நமக்கு கிரியேட் ஆகுது. கிளியருங்களா? அது சேம் டைம் இந்த ஐபிக்குள்ள தான் வரணும்னு இல்லை, மேபி இங்க கூட இருக்கலாம். ஓகேங்களா?
ரொம்ப எக்ஸாக்டா எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஆல்மோஸ்ட் நியர் வந்துரும் ஃபேர் பிரைஸ்க்குள்ள. சரிங்களா? சம்டைம்ஸ் இவ்வளவு தூரம் கூட வந்து நிப்பான். இவ்வளவு தூரம் கூட கீழே வந்துரும். இந்த இடத்துல கூட உங்களுக்கு க்ளோஸ் வைக்கலாம், இந்த இடத்துல கூட க்ளோஸ் வைக்கலாம். ஸோ தட் மீன் ப்ராசஸ் என்ன பண்ணுது, ஒரு நார்மல் ப்ராசஸா மார்க்கெட் நமக்கு கொடுக்குது. கிளியருங்களா? அப்போ இந்த டேக்கு அடுத்த டே நம்ம என்ன பண்ணோம், அடுத்த டேக்கு என்ன பண்ணோம், திரும்பவும் மார்க்கெட் என்ன பண்ண சான்சஸ் இருக்கு, ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. புரியுதுங்களா? கிளியருங்களா? அப்போ நெக்ஸ்ட் டே நம்ம எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கணும், ரெஸ்பான்சிவா தான் இருக்கும். ப்ராப்பரா நமக்கு என்ன வேணும், இந்த டேவோட லோலியோ இல்ல இந்த டேவோட ஹைலியோ நமக்கு என்ன வேணும், ப்ராப்பரா ஒரு இனிஷியேட்டிவ் பையிங்கோ இல்ல இனிஷியேட்டிவ் செல்லிங்கோ ப்ராப்பரா நமக்கு கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வருதுங்களா? இந்த டே டைப் பார்த்த உடனே வரலையா? இப்ப இந்த டே பாருங்க, இந்த டே என்னதுங்க, இந்த டே என்னதுங்க, ஐபியா, ஐபி பிரேக் அவுட்டா, திரும்ப உள்ள வந்துடுச்சா? இந்த டே விடுங்க, இந்த டே ஆல்மோஸ்ட் நியூட்ரல் டே, ஒண்ணுமே இல்லை. இப்போ இந்த டேவும் நியூட்ரல் டே, ஆல்மோஸ்ட் ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. அப்போ இந்த டே நீங்க நார்மலா நார்மல் டேன்னு இது வந்து நார்மல் டேனா நெக்ஸ்ட் டே என்ன இருப்பாருங்க, உங்களுக்கு ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன் தானே வந்திருக்கு. கிளியருங்களா? எஸ் சார். உங்களால பேச முடியலன்னா அந்த இமோஜில உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா லைக்கை கிளிக் பண்ணுங்க, புரியலன்னா அன்லைக்கை கிளிக் பண்ணுங்க. ஸோ நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேங்களா? டோன்ட் வரி. இப்போ இதுதான் நமக்கு என்னது, இப்போ புரியுங்களா? நார்மல் டேவோடைய அவுட்புட் வச்சுட்டு ட்ரேடர்ஸ்குள்ள பேசும்போது இன்னைக்கு நார்மல் டேப்பா. ஓகே, அப்போ என்ன ஆப்ஷன்ஸ் இங்க, இனிஷியேட்டிவ் ஆப்ஷன்ஸா இருக்கு. அப்போ நெக்ஸ்ட் டே நமக்கு என்ன ஆகணும், இனிஷியேட்டிவ் இருந்தால் தான் மார்க்கெட்டே டச் பண்ணும். புரியுதுங்களா? பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் போலாம். இப்போ நெக்ஸ்ட் டே உங்களுக்கு அதே மாதிரி ஐபி ஃபார்ம் ஆகுது. ஒரு இனிஷியல் பேலன்ஸ் ஃபார்ம் ஆகுது. இனிஷியல் பேலன்ஸ் ஃபார்ம் ஆன உடனே மார்க்கெட் என்ன பண்ணுது, உங்களுக்கு 1.5x கொடுக்குது. அதுக்கப்புறம் 1.8x, சம்டைம்ஸ் அந்த 2x கொடுத்துரும். சரிங்களா? கொடுத்துட்டு அப்படியே ஸ்லோ ஆயிடும். புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? இது கொடுத்துட்டு இந்த இடத்துல ஸ்லோ ஆயிடும், திரும்ப இங்க ரேஞ்சுக்கு வராது. அப்ப இது என்னதுங்க, இது என்னங்க ப்ராசஸ், பிரேக் அவுட் நடந்துச்சு. அப்போ இனிஷியேட்டிவ் ஓகே, இனிஷியேட்டிவ் நடந்து, அப்போ இங்க இந்த பேலன்ஸ்க்கு அப்புறம் இனிஷியேட்டிவ் நடந்து இங்க யார் ஆப்சென்ட் ஆறாங்க, ரெஸ்பான்சிவ் ஆப்சென்ட் ஆறாங்க. 0.1 ரெஸ்பான்சிவ் ஆப்சென்ட் ஆறாங்க. அப்புறம் இங்க பாருங்க, இந்த ப்ரொஃபைல் பாருங்க, இதுக்கு மேல போய் ரெஸ்பான்சிவ் உள்ள கொண்டு வந்துட்டு திரும்பவும் நமக்கு என்ன பண்றாங்க, ஃபேர் பிரைஸ் உள்ள கொண்டு வராங்க. கிளியருங்களா? ஃபேர் பிரைஸ் உள்ள கொண்டு வராங்க அப்படின்னும் போது நமக்கு என்ன ஆகுதுங்க, இனிஷியேட்டிவ் ஆப்சென்ட் அப்படின்னு தரும். ஆனா இந்த இடத்துல என்ன ஆகுது, உங்களுக்கு திரும்பவும் அவங்களால என்ன பண்ண முடியல, மேல இங்க இருந்து கொண்டு போனதை பண்ண முடியல. அப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, ஐபி ரேஞ்சு எக்ஸ்டென்ஷன் நடந்தது. ஆனா என்னாச்சு, ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஆனா இந்த இடத்துல பாருங்க, உங்களுக்கு ஐபி ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் நடந்தது, ஆனா ரிட்டர்ன் ஆயிடுச்சா, ரிட்டர்ன் ஆச்சா?
ரிட்டர்ன் ஆகல. அப்ப என்ன ஆகுது? மார்க்கெட்டு இம்பேலன்ஸ் ஸ்டேஜுக்கு மூவ் ஆயிருக்கு. இதுவும் என்னது? நார்மல் ப்ராசஸ் தான். ஓகேங்களா? ஆனா என்ன அது? நார்மல் ப்ராசஸ்ல இருந்து ஸ்லைட்லி என்ன ஆகுது உங்களுக்கு? வேரியேஷனா இருக்கு. சோ இது நார்மல் ப்ராசஸ்ல இருந்து நமக்கு வேரியேஷனா இருக்கு. அதனால தான் இந்த ப்ராசஸ் நம்ம என்ன சொல்றோம்? ஒரு ஐபில இருந்து மார்க்கெட் ப்ராப்பரா என்ன பண்ணிட்டு வெளியில போயிட்டு அப்படியே உங்களுக்கு ஸ்டே ஆயிருக்கு. அப்ப இதுவும் என்னது உங்களுக்கு? ஆனா ரொம்ப போலல. இங்க ரொம்ப போனா என்ன நடக்கும்? இங்க ஒரு சிங்கிள் பிரிண்ட் வரும், இங்க ஒரு சிங்கிள் பிரிண்ட் வரும். அப்படி சிங்கிள் பிரிண்டா வந்து என்ன பண்ணும் உங்களுக்கு? மார்க்கெட் 3x 4xன்னு ஓடும். கரெக்ட்டுங்களா? ஆனா அது நடக்கல. நார்மல்ல கொஞ்சம் வேரியபிளா என்ன இருக்கு மார்க்கெட்? நார்மலா 1.8 போனா இன்னைக்கு என்ன இருக்கு? ஒரு 2 பாயிண்ட்க்கு போயிருக்கு மார்க்கெட். கிளியருங்களா? புரிஞ்சுதுங்களா? ஆனா நமக்கு என்ன ஆப்சன்ஸா இருக்கு? ப்ராப்பர் சிங்கிள் பிரிண்ட் ஆப்சன்ஸா இருக்கு இங்க. புரிஞ்சுதுங்களா? சிங்கிள் பிரிண்ட் ஆப்சன்ஸா இருக்கு. அப்ப இது என்ன சொல்லுவோம் நம்ம? நார்மல் வேரியேஷன் டே. பர்ஃபெக்ட்டா? புரியுதுங்களா டிஃபரன்ஸ்? அப்போ இந்த டேக்கு நெக்ஸ்ட் டே நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கும்? இந்த டேக்கு எக்ஸ்பெக்டேஷன் என்ன பண்ணும்? இந்த ரேஞ்சுக்கு அப்புறமா மார்க்கெட் என்ன ஆகணும் உங்களுக்கு? நியூ ஹை வரணும். நியூ ஹை கன்ஃபார்ம் பண்ணாதான் மார்க்கெட் என்ன ஃபர்தரா டைரக்ஷன் ஸ்ட்ராங்கா இருக்கும். இல்லனா என்ன உங்களுக்கு ஓபன் ரிஜெக்ட் ரிவர்சல் வரும் சான்ஸ் இருக்கு. புரியுதுங்களா? இது எதுக்கு நான் சொல்றேன்னா, இப்போ நீங்க லாஸ்ட் வீக் பண்ண எக்ஸசைஸ் என்ன? ஓபன் ஏ பீரியட் பி பீரியட் அந்த எக்ஸசைஸ் பண்ணீங்க. கரெக்ட்டுங்களா? இப்போ என்ன பண்ண நானு? ப்ரீவியஸ் டே ப்ரொஃபைலோட உங்களை கனெக்ட் பண்ணோம்ல. சரிங்களா? என்ன சத்யராஜ் கரெக்ட் தானே? அதுக்கான முன்னோட்டம் தான் இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஓகே. அந்த ஆங்கிள் அப்போ இந்த ப்ரொஃபைல் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் டே ஓபன் மேல கிடைச்சாலும் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்? இந்த இடத்துல இந்த நார்மல் டேல இந்த இடத்துல ஓபன் கிடைச்சாலும் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்? ரிவர்சலுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கும். நமக்கு என்ன வேணும்? ஓபன் டெஸ்ட் ட்ரை தான் சூப்பர். கரெக்டா? இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வேணும்? ஓபன் ஈக்குவல் டு லோ கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன ஆகணும்? கண்டினியூ ஆகணும். இல்லன்னா என்ன உங்களுக்கு ரிஜெக்ட் வருவான். ஏன்? நேத்தே என்ன பண்ணிருக்கான்? டார்கெட் கொடுத்து முடிச்சிருக்கான். இதுக்கப்புறம் என்ன பண்ணும்? ஃபர்தரா இந்த இடத்துல என்ன பண்ணும்? இன்னைக்கு வரவங்க இந்த இடத்துல என்ன பண்ணும்? அக்செப்ட் பண்ணணும். புரியுதுங்களா? அக்செப்ட் பண்ணாதான் ஃபர்தரா மார்க்கெட் மேல மூவ் ஆகும். முடியல என்ன பண்ணுவாங்க? இந்த இடத்துல ஒரு பேலன்ஸ், சுரேஷ் சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஒரு பேலன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகும். புரிஞ்சுதுங்களா? கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? அண்டர்ஸ்டாண்டிங். இதுதான் நார்மல் டேக்கும் நார்மல் வேரியேஷன் டேக்கும் இல்ல அண்டர்ஸ்டாண்டிங். கிளியருங்களா? ஓகே. So now you come next part. ஒரு ஐபி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஐபி ஃபார்ம் ஆன உடனே இதுதான் உங்களுக்கு என்னது? 1.5 டார்கெட் இருக்கு. இந்த பக்கம் அதே மாதிரி தான் 1.5 டார்கெட் இருக்கு. மார்க்கெட் என்ன பண்ணுது? இது பிரேக் அவுட் கொடுக்குது. ஆனா 1.5 கூட போக மாட்டுது, உள்ள வந்துருது. இல்லைன்னா இப்படி பிரேக் அவுட் கொடுக்குது. இல்ல என்ன பண்ணுது? திரும்ப உள்ள வந்துருது. அப்போ என்ன ஆச்சு? மார்க்கெட் ரெண்டு பக்கமும் யார் இருக்கா? ரெஸ்பான்சிவ் இருக்காங்க. புரியுதுங்களா? ரெண்டு பக்கமும் ரெஸ்பான்சிவ் இருக்கிறாங்க. இங்க என்ன இருக்கு? அட்லீஸ்ட் மார்க்கெட் கொஞ்சம் ட்ரெண்ட் ஆயிட்டு ஒரு 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 புஷ் கொடுத்துட்டு ப்ராஃபிட் கொடுத்துட்டு திரும்ப கீழே வந்துச்சு. இங்க ப்ராஃபிட் கொடுத்துட்டு அங்கே நின்றுச்சு. இங்க என்ன ஆச்சு? ப்ராஃபிட்டே கொடுக்கல. கரெக்டுங்களா? புரியுதுங்களா? அப்ப இங்க என்ன ஆகல? மார்க்கெட் என்ன ஆகல? இங்க என்ன ஆகல?
இனிஷியேட்டிவ் பையர் செல்லர் இல்ல சார். யாருமே வரல. அப்ப என்ன விஷயம்? என்ன சொல்லுவீங்க அதுக்கு நீங்க வேர்டு? என்ன சொல்லுவீங்க யூசுவலா? சார் சார் அது ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் ஆகல சார் மேல இங்க. ஓகே வரேன். ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் ஆனா என்ன சொல்லுவீங்க அந்த டேவை? 2 டே சார். 2 டே. அப்ப இது என்னதுங்க? நான் 2 டே. அவ்வளவுதான். அதனாலதான் இதுக்கு நான் 2 டேன்னு சொல்றாங்க. புரிஞ்சுதுங்களா? ஓகே. அப்ப இந்த டே எப்பவுமே என்ன இருக்கு? என்ன டே இது? பேலன்ஸ் டேவா? புரிஞ்சுதுங்களா? அப்ப இந்த பேலன்ஸ் டேல என்னென்னலாம் உங்களுக்கு நீங்க நோட் பண்ணணும்? பேலன்ஸ் எடுத்து இந்த இடத்துல பிபிஓஸ் வந்திருக்கா இந்த டே? சார் உங்க புரியுதுங்களா? கேக்கலையா? இப்ப கேக்குது. ஓகே 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 தேங்க்ஸ். இந்த இடத்துல என்ன இருக்கு உங்களுக்கு? பேலன்ஸ் டே. பேலன்ஸ் டேல நீங்க என்னென்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம்? அந்த பிஓசி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். கரெக்ட்டுங்களா? புரியுதுங்களா? புரியலையா? சார் கேக்கல நீங்க பேசுறது. இது புரியுதுங்களா? இது பேலன்ஸ் டே. சோ என்ன ஆச்சு? மார்க்கெட் இந்த பக்கம் நோ ட்ரெண்ட், இந்த பக்கமும் ட்ரெண்ட் இல்ல, இந்த பக்கமும் ட்ரெண்ட் இல்ல. அப்ப என்ன இருக்கு? மார்க்கெட் ரெண்டு பக்கமும் ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன் பண்ணிருக்காங்க. அப்ப ரெண்டு பக்கமும் ரெஸ்பான்சிவ் ஆக்ஷன் பண்ணா என்ன நடக்கும் உங்களுக்கு? பேலன்ஸ் டேவா தான் இருக்கும். அப்ப அந்த பேலன்ஸ் டேல யாருக்கு பவர் அதிகம்? யாருக்கு பவர் அதிகம்? ஃபேர் வேல்யூக்கு தான் பவர் அதிகம். கரெக்டா? பிபிஓசி. அப்ப அந்த ஃபேர் வேல்யூக்குள்ள பிபிஓசி எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கணும். பிஓசியா இருக்கா, பிபிஓசியா இருக்கா, எந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ற அந்த கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்? நெக்ஸ்ட் டே மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங், மார்க்கெட் இங்க ஓப்பன் ஆகி ஃபர்தரா போக முடியல என்ன பண்ண? நேரா இந்த பிஓசிக்கு வரும். இங்க ஓப்பன் ஆகி போக முடியலன்னா நேரா இந்த பிஓசிக்கு வரும். புரியுதுங்களா? இப்போ ஏன் வந்து நெக்ஸ்ட் டே நீங்க பார்க்கக்கூடிய அந்த ஓப்பனோட ஆக்ஷன்ல உங்களால ப்ராப்பரா கான்சென்ட்ரேட் பண்ண முடியலன்றது இப்ப தெரியுதுங்களா? ஆன்சர் கொஞ்சம் ரிலேட் ஆகுதுங்களா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சமான டே. 10 டே. அவசரப்படக்கூடாது இல்ல மிஸ்டர் ஜெகதீஷ். மெம்பர்ஸ் பதில் சொல்றதுக்கு வெயிட் பண்ணணும். அப்புறம் தான் மென்டார்ஷிப் மெம்பர்ஸ் பதில் சொல்லணும். ஓகே 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 சார். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு இந்த டேல ஐபி வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும்? ப்ராப்பரா. ஓகே ஒன் மோர் பாயிண்ட் நான் இங்க மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த நார்மல் வேரியேஷன் டேல உங்களுக்கு என்ன இருக்காதுன்னா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த ஒன் டைம் ஃப்ரேம் இருக்காதுங்க. கொஞ்சம் மேலே போவோம், திரும்ப பேலன்ஸ் பண்ணுவோம், திரும்ப மேலே போவோம், திரும்ப பேலன்ஸ் பண்ணுவோம், இது மாதிரி இருக்கும். ஓகேங்களா? புரியுதுங்களா? உங்களால ஒரு கான்ஃபிடன்ஸ் ட்ரெண்டை வந்து இங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அப்ப நார்மல் வேரியேஷன் ட்ரெண்ட் தேடான ஆல்மோஸ்ட் அப்படின்ற மாதிரி நீங்க டிஸ்கஸ் பண்ணுவீங்க. ஸோ ஏன் இது நார்மல் வேரியேஷன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்த ட்ரெண்ட்ல வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்காது. நமக்கு ட்ரெண்ட்ல கிளாரிட்டி என்னது? உங்களுக்கு ப்ராப்பர் ஒன் டைம் ஃப்ரேம் இருக்கணும். கரெக்டுங்களா? ஐபி பிரேக் அவுட் ஆனா என்ன பண்ண? ப்ராப்பரா உங்களுக்கு அந்த ஒன் டைம் ஃப்ரேம் நடக்கணும். அந்த ஒன் டைம் ஃப்ரேம் இங்க என்னவா இருக்கும்? உங்களுக்கு ஆப்சென்ட்டா இருக்கும். புரியுதுங்களா? இப்போ அந்த குறைய இங்க இடத்துல இங்க தீர்த்துருவாங்க. மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனா என்ன பண்ணும்? ப்ராப்பரா உங்களுக்கு ஒன் டைம் ஃப்ரேம் நடக்கும். புரியுதுங்களா? ப்ராப்பரா ஒன் டைம் ஃப்ரேம் நடக்கும். அப்போ உங்களுக்கு என்ன இங்க கன்ஃபர்மேஷன் கிடைக்குது? ஸ்மார்ட் மணியோட பார்ட்டிசிபென்ட் டிக் ஆகுது. அப்போ அதனாலதான் இந்த டேவை நம்ம என்ன சொல்றோம்? சரி இன்னைக்கு டே கூட சொல்லலாமா? ட்ரெண்ட் என்ன? இல்லையாப்பா இன்னைக்கு டே ட்ரெண்டே இல்லை. நீங்க தான் பாத்தீங்களா? அதுக்கப்புறம் கீழே வந்துருச்சு. இன்னைக்கு டே வந்து இதுவே இல்லை, ஒண்ணுமே இல்லை, அப்படியே ட்ரெண்டே இல்லை. பட் ஆனா பி வந்து நல்ல மூவ்மெண்ட் இருக்குல்ல அது? பி நல்ல மூவ்மெண்ட் இருக்கு. ஆனா எக்ஸிஸ்டிங் ரேஞ்சை கூட பிரேக் பண்ண முடியல. பட் நம்ம இன்னைக்கு ஐபி வச்சு தான் நம்ம அது ட்ரெண்டே அப்படி பார்த்தா ஐபிக்குள்ளே முடிஞ்சு போச்சு. வைட் ஐபி இன்னைக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. சோ அப்ப வைட் ஐபி வந்து உங்களுக்கு எந்த டேஸ்ல அதிகமா வரும்? வைட் ஐபி உங்களுக்கு வந்து நான் ட்ரெண்ட் டே தான் உங்களுக்கு வைட் ஐபியா வரும். கரெக்ட்டுங்களா? கரெக்ட்.
ஸோ அதனால பட் அதில் ட்ரேட் எடுக்க முடியாதுன்னு இல்லை, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, உங்களுக்கு வரும், கட்டாயம் வரும். கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அது அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஓகேங்களா? இப்போ புரியுதுங்களா ட்ரெண்ட் டேவுடைய லட்சணம் எப்படி இருக்குன்னு நமக்கு? உங்களுக்கு என்ன ஆகும், ப்ராப்பராக மார்க்கெட்டு ட்ரெண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ப்ராப்பராக என்ன இருக்கும், இல்லை என்ன சூப்பர்னா இந்த ஒன் டைம் ஃப்ரேம் தான் இங்கே சூப்பராக ஒர்க் பண்ணும். ப்ராப்பராக போயிட்டு அந்த ஆஃப் கூட வரமாட்டான், அந்த ஆஃப் பேக் கூட வராது. மார்க்கெட் அழகாக அந்த குவார்டர்லேயே இந்த பீரியடோட குவார்டர்லேயே என்ன பண்ணுவோம்னா மார்க்கெட் அப்படியே திரும்பிடுவான். ஃபர்ஸ்ட் குவார்டர்லேயே அப்படியே திரும்பிடுவான், அப்படியே திரும்பிடுவான். புரியுதுங்களா? சூப்பராக இருக்கும் ட்ரெண்ட் டே. அப்போ இங்கே என்ன நடக்குது, நமக்கு இனிஷியேட்டிவ் பையர் வந்துட்டாங்க, ஸ்பாட் மணி வந்துட்டாங்க, ஓடிஎஃப் வந்துட்டாங்க. ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் ட்ரேடர் வந்து நான் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லுவேங்க, ட்ரேடை மிஸ் பண்ணிட்டா கூட வருத்தப்பட மாட்டாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டே அவங்களால ட்ரேடை என்ன பண்ண முடியும், ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுக்க முடியும். இப்போ இந்த 2 டேவை மிஸ் பண்ணிட்டு வருத்தப்பட்டாங்கன்னா அவங்க இன்னும் மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னு அர்த்தம். இன்னைக்கு 2 டேன்னு ஃபிக்ஸ் பண்ணி நெக்ஸ்ட் டேக்கு அவங்க ட்ரேடிங்கை பிளான் பண்றாங்கன்னா அவங்க வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி ட்ரேட் பண்றாங்கன்னு அர்த்தம். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் ட்ரேடர்ஸ் நாட் எ ரிக்ரெட் ட்ரேடர்ஸ். புரியுதுங்களா? மார்க்கெட் ப்ரொஃபைல் ட்ரேடர் என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க ரிக்ரெட் பண்ண மாட்டாங்க. மற்ற ட்ரேடர்ஸ்க்கும் நமக்கும் இருக்க வித்தியாசம் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் இதுதான் வித்தியாசம். புரியுதுங்களா? நம்ம ரிக்ரெட் பண்ண மாட்டோம். ஏன், நமக்கு தெரியும் நெக்ஸ்ட் டே என்ன நடக்கும்னு. அப்போ இந்த டே நம்ம மிஸ் பண்ணிட்டா கூட நெக்ஸ்ட் டே என்ன நடக்கும்? ஜெகதீஷ் இப்ப பதில் சொல்லுங்க நீங்க. சார் நெக்ஸ்ட் டே நமக்கு எல்லா ரெஃபரன்ஸும் வந்துடும் சார். நம்ம அதுக்கு தகுந்தாப்புல ட்ரேட் எடுத்துலாம் சார். பேலன்ஸ் இம்பேலன்ஸ் போறதே மெயின் ரெஃபரன்ஸா எடுக்கலாம் சார். இப்போ இதுல இம்பேலன்ஸ்ல உங்களுக்கு என்னென்ன ரெஃபரன்ஸ் கிரியேட் ஆகிருக்கும் பாருங்க. இந்த இடத்துல சிங்கிள் பிரிண்ட் ரெஃபரன்ஸ் கிரியேட் ஆயிடும். கரெக்ட்டுங்களா? புரியுதுங்களா? இல்லைன்னா என்ன இருக்கு, இந்த ஒன் டைம் ஃப்ரேம்ல கிளியரா உங்களுக்கு மார்க்கெட் நெக்ஸ்ட் டே என்ன ஆகும், உங்களுக்கு இதுக்கு மேல கன்ஃபர்மேஷன் இருக்கா, இல்ல ஓப்பன் ரிஜெக்ட் ரிவர்சல் நடக்குதா அப்படின்ற அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க என்ன பண்ணுவீங்க, யூட்டிலைஸ் பண்ணுவீங்க, கான்டெக்ஸ்டோட கனெக்ட் பண்ணுவீங்க. இந்த ட்ரெண்ட் நடந்தது, இந்த ட்ரெண்ட் எதுக்காக நடந்ததுன்றது கான்டெக்ஸ்ட்ல நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. இதுதான் மார்க்கெட் ப்ரொஃபைல் ட்ரேடர் வந்து இஸ் நாட் எ ரிக்ரெட் ட்ரேடர்ஸ். அவங்க ரிக்ரெட் பண்றவங்க கிடையாது. சிம்பிளா சொல்ல போனாங்க, 4ஆம் தேதி மார்க்கெட்டு தபன்னு கீழே இறங்குச்சு. ஓகேங்களா? எவ்வளவு பேர் ட்ரேட் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் தைரியமா எடுத்திருப்பாங்க, இல்லைன்னா ஒரு சின்ன ப்ராஃபிட் எடுத்து வெளியே போயிருப்பாங்க. ப்ராப்பரா அதை ட்ரேட் பண்ணிருப்பாங்கன்றீங்களா? கிடையாது. ஒரு 20% தான் ப்ராப்பரா, 20% பண்ணிருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ப்ராப்பரா. நான் ஒரு 10 பேர்கிட்ட பேசுறேன்னா அதுல ஒரு 2 பேர் இல்ல 3 பேர் தான் அதை அழகா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுத்தாங்க. மீதி பேர்ல என்ன பண்ணாங்கன்னா, நான் ஏடிஆர் பார்த்துட்டு வெளியே போயிட்டேன், ஏடிஆரோட முடிஞ்சிச்சு, நான் ஃபர்ஸ்ட் பார் முடிஞ்சு பேலன்ஸ் பண்ணோன்னு வெளியே போயிட்டேன், அதோட எனக்கு முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் போல. அப்போ இல்ல, ஆனா அதுக்கு அடுத்த நாள் மார்க்கெட் இவ்வளவு தூரம் கீழே வந்ததால திரும்ப ஒரு பேஸ் கிரியேட்டும் பண்ணிடுச்சு அன்னைக்கிட்டே. ஸோ அந்த பேஸை பேஸ் பண்ணி மார்க்கெட் ஃபர்தரா மேலே போறதுக்கான எனக்கு ஒரு செட்டப் கிடைச்சிதுன்னு சொல்லி 5ஆம் தேதி ட்ரேட் எடுத்தவங்க அதிகமான பேர் மார்க்கெட் ப்ரொஃபைல் ட்ரேடர்ஸ்ல. புரிஞ்சுதுங்களா? அப்போ 3ஆம் தேதி ட்ரேட்ல வந்து ஒரு 100 ரூபாய் அவங்களால இன்கம் பண்ணிருக்க முடிஞ்சிருக்கும், ஆனா அவங்க பண்ணல அப்படின்னா அதே 5ஆம் தேதி அவங்களால என்ன பண்ண முடியுது, அட்லீஸ்ட் 50 ரூபாயாவது ட்ரேட் எடுக்க முடிஞ்சுது. ரிசல்ட் வருது பாருங்க. இதுதான் மார்க்கெட் ப்ரொஃபைல் ட்ரேடருக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங். அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, மார்க்கெட் பார்த்து போயிட மாட்டாங்க. சரிப்பா நீ வந்தியா, எவ்வளவு தூரம் வந்த, 3000 பாயிண்ட் வந்தியா, ஓகே, வந்து என்ன பண்ண, ஏன் ஒன்றும் 3000 பாயிண்ட் போல நீ, அப்படிதான் கேள்வி கேட்பாங்க. ஓகே, அப்புறம் ஏன் பேலன்ஸ் பண்ண, ஓகே, இப்போ இந்த பேலன்ஸ்க்கு நீ பதில் சொல்லு, இந்த பேலன்ஸ்க்கு மேலே எனக்கு அக்செப்ட் ஆயிடுச்சா, இல்லை பிலோ பேலன்ஸ் கீழே அக்செப்ட் ஆயிடுச்சா, என்ன பண்ண நெக்ஸ்ட் டே கிளியரா அங்கே என்ன பண்ணுவாங்க. அதையும் ஆப்ஷன்ஸ் கற்றுக்கணும், ஒன்றும் பயப்படவே மாட்டாங்க. கரெக்டாக என்ன பண்ணுவாங்க, நேரத்தில் ஸ்ட்ராட்டஜி போட்டு தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ முந்தின நாள் வந்து ஆஃபீஸ் டைமில் இந்த 11:30 மணிக்கு மீட்டிங் போயிட்டேன், அது மாதிரிலாம் நிறைய இருந்தால் கூட அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்க, அந்த ட்ரேடை உடச்சிட்டு வந்துடுவாங்க. இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணுவாங்க மார்க்கெட் ப்ரொஃபைல் ட்ரேடர்ஸ். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் கால்ட் ட்ரெண்ட் டே. அப்போ அந்த ட்ரெண்ட் டேல நெக்ஸ்ட் டே என்ன வேணும் உங்களுக்கு, மார்க்கெட்டு மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணும், இந்த பொட்டன்ஷியல் எதோடைய பொட்டன்ஷியல்லாம் முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கணும். அந்த வீக்லி ஐபியோட பொட்டன்ஷியலை முடிச்சிட்டானா, இல்லை மந்த்லி ஐபியோட பொட்டன்ஷியலை முடிச்சிட்டானா, அது என்ன வேலையை அவன் முடிச்சிருக்கான் அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம், நோட் பண்ணணும். அதுக்கு மேலே மார்க்கெட்டு ஃபர்தராக என்ன பண்ணுதா, உங்களுக்கு அக்செப்டன்ஸ் கொடுக்குதா,
ரிஜெக்ஷன் கொடுக்குதான்னு சொல்லி நம்ம என்ன பண்ண முடியும், ஒர்க் பண்ண முடியும். இதுதான் ட்ரெண்ட் டேல இருக்கு. அப்ப ட்ரெண்ட் டே உங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ட்ரெண்ட் டே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பி ப்ரொஃபைல், ஆக்சுவலா டி இருக்கும். மேல போச்சுன்னா டி இருக்கும். நீங்க பார்க்கும்போது எப்படி தெரியாது, பி மாதிரி தெரியும். ஆக்சுவலா அதுக்குள்ள எனக்கு டி ப்ரொஃபைல் இருக்கு. இல்ல டவுன் சைடுக்குன்னா என்ன உங்களுக்கு என்ன இருக்கும், அது எப்படி இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு பி ப்ரொஃபைல் மாதிரி தெரியும். ஆனா அது என்ன, அதுக்குள்ள இருக்கிறது என்னது, கியூ. புரியுதுங்களா? இதுதான் ட்ரெண்ட் டே. கிளியருங்களா? ஓகே, நவ் கோ டு நெக்ஸ்ட் பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் டே உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, மார்னிங் வந்து என்ன நடக்கும்னா, உங்களுக்கு ஒரு ஏ பீரியட், பி பீரியட், அப்புறம் சி பீரியட் ஃபெயில்ட் ஆக்ஷன் கொடுக்கும், திரும்ப டி பீரியட். இதெல்லாம் வந்து என்ன, ஒரு பேலன்ஸ்டா இப்படி இருக்கும். இப்படி பேலன்ஸா இருந்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணுனா, உங்களுக்கு சடனா உங்களுக்கு ப்ராப்பரா ஒரு ட்ரெண்ட் கொடுக்கும். ட்ரெண்ட் கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணும், உங்களுக்கு அப்படியே மார்க்கெட் அப்படியே ஸ்லோ ஆயிட்டு இந்த இடத்துல இன்னொரு பேலன்ஸை கிரியேட் பண்ணிடும். அப்ப இது என்ன டேங்க, இது என்ன டே? டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் டே. இது என்னது, டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் டே. அப்போ டபுள் டிஸ்ட்ரிபியூஷன்ல உங்களுக்கு என்ன நடந்திருக்கு, ஒரு பேலன்ஸ் நடந்திருக்கு, அப்புறம் ஒரு இம்பேலன்ஸ் நடந்திருக்கு, அதுக்கப்புறம் பேலன்ஸ் நடந்திருக்கு. அப்போ இந்த பேலன்ஸ்க்கு மேல யார் வேணும் நமக்கு, இனிஷியேட்டிவ் பையர் வேணும். கிளியருங்களா? ஃபர்தரா கண்டினியூ ஆகிறதுக்கு. அப்போ ஓப்பன் ஸ்டேட்டஸை பார்த்து நம்ம என்ன பண்ண முடியும், இந்த ப்ரீவியஸ் டேவோட ரிலேட் பண்ண முடியும். இப்போ டபுள் டிஸ்ட்ரிபியூஷன் டேவோட இது புரிஞ்சுச்சுன்னா, அப்போ டபுள் டிஸ்ட்ரிபியூஷன்ல என்ன இருக்கணும் கட்டாயம் உங்களுக்கு, அட்லீஸ்ட் ஒரு சிங்கிள் பிரிண்டாவது இருக்கும். அப்ப அந்த சிங்கிள் பிரிண்ட் யார் உள்ள வந்திருக்கா, ஓடிஎஃப் உள்ள வந்திருக்காங்க. ஆனா ஓடிஎஃப் உள்ள வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஸ்லைட்டா மார்க்கெட்டை ஒரு லெவல் மூவ் பண்ணிருக்காங்க. இங்க இருந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு லெவல் மூவ் பண்ணிட்டு அதே நேரத்தில் என்ன பண்ணல, கீழே விடல, பேலன்ஸ் பண்ணி நிறுத்துறாங்க. அப்ப என்ன பண்ண போறாங்க, இங்க இருந்து ஒரு டிசிஷன் எடுக்க போறாங்க. மேபி ஃபர்தர் டிசிஷன் எடுக்கலாம். அப்படி டிசிஷன் எடுக்க முடியலன்னா என்ன ஆகும் உங்களுக்கு, அகைன் இந்த சிங்கிள் பிரிண்ட்டை கிளியர் பண்ணாதான் கீழே வரும் அப்படின்ற அந்த புரிதல் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? இதுதான் என்னது நமக்கு டபுள் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, இதே மாதிரி தான் உங்களுக்கு ட்ரிபிள் டிஸ்ட்ரிபியூஷனும். ஸோ அதனால தனியா அதை போடல. இதே மாதிரி தான் உங்களுக்கு என்ன இருக்கும், ட்ரிபிள். இதுக்கப்புறம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிட்டு திரும்ப ஒரு இம்பேலன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணா அது என்ன உங்களுக்கு ட்ரிபிள் டிஸ்ட்ரிபியூஷனா மாறிடும். புரியுதுங்களா சத்யா? ஸோ அது ட்ரிபிள் டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ இந்த இடத்துல யார் பிரசன்ஸ் வராங்க, ஓடிஎஃப் பிரசன்ஸ் பண்றாங்க. ஆனா ஓடிஎஃப் பிரசன்ஸ் என்ன பண்றாங்க, ஒரு ஸ்டேஜ்ல பண்ணிட்டு அப்படி நின்னுறாங்க, அடுத்த ஸ்டேஜ் தள்ளிட்டு அப்படி நின்னுறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, ஒரு கன்சால்டேட் பண்ணி கொண்டு போறாங்க. புரியுதுங்களா? அப்போ அதுக்கு மேல நெக்ஸ்ட் டே மார்க்கெட் என்ன ஆகுது, உங்களுக்கு அக்செப்ட் ஆயிடுச்சாதான் ட்ரெண்ட் இருக்கும். இல்லைன்னா அந்த ட்ரெண்டை கிளியர் பண்றதுக்கு என்ன பண்ணிடுவாங்க, திரும்பவும் கீழே வந்து இந்த ரிப்பேர்லாம் கிளியர் பண்ணிட்டு இருக்குவான். அப்போ இந்த இடத்துல அபோவ் பேலன்ஸ்ல மார்க்கெட்ல நமக்கு அக்செப்டன்ஸ் இல்லைன்னா ட்ரெண்டை கிளியர் பண்ண வந்துருவான் அப்படின்ற அந்த புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. ஓகேங்களா? இந்த டேவை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டேல என்னது, ட்ரெண்ட் இல்ல, நான் ட்ரெண்ட் டே. இந்த டேவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டேவை ஞாபகம் வச்சுட்டு அப்படியே இந்த டே நான் பாருங்க. இது என்னது, இனிஷியல் பேலன்ஸ். இப்போ இந்த இனிஷியல் பேலன்ஸ்ல டார்கெட் எங்க இருக்கு, இங்க இருக்கு 1.5 டார்கெட் இங்க இருக்கு, ஆர் 1.5 1.6 இங்க டார்கெட் இங்க இருக்கு, 1.6 இங்க இருக்கு. மார்க்கெட் என்ன பண்ணா, இந்த பக்கமும் போயிடும், திரும்ப இந்த பக்கமும் போயிட்டு வந்து நடுவில் இங்க க்ளோஸ் ஆயிடும், உள்ள ஐபி உள்ள க்ளோஸ் ஆயிடும்.
அப்ப இது என்ன டேங்க? நியூட்ரல் எக்ஸ்ட்ரீம். நோ பாதி பாதி கரெக்ட். வேற மெம்பர்ஸ்? ஐபில இந்த பக்கமும் மார்க்கெட் என்னாச்சு, பிரேக் அவுட் கொடுத்து டார்கெட் கொடுத்துருச்சு. இந்த பக்கமும் பிரேக் அவுட் கொடுத்து டார்கெட் கொடுத்துருச்சு. கொடுத்துட்டு ஆனா க்ளோஸ் எங்க வச்சிருப்பாருங்க? நியூட்ரல் டே. நியூட்ரல் என்ன டே? நியூட்ரல். அப்ப இது என்னது? நான் ட்ரெண்ட் ஆல்மோஸ்ட் நியூட்ரல் டே தான். அப்ப இது என்னது? நியூட்ரல் என்னது இது? நியூட்ரல் எக்ஸ். வாங்க வல்ல மறந்தாச்சு. இது சொன்னாதான் இதோட பேக்ரவுண்ட் சொல்லுவேன் ஏன் இது நடக்குதுன்னு. நியூட்ரல் சொல்லுங்க. நியூட்ரல் எக்ஸ்ட்ரீம் டேவா சார்? நியூட்ரல் எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ் Neutral balances, sir. நியூட்ரல் வாங்க ஜாலியா சொல்லுங்க. நம்ம வைக்கிறதான் பேரு. நியூட்ரல். ஓகே, மார்க்கெட் என்ன பண்ணி நியூட்ரல் ஆயிடுச்சு. ஆனா சென்டர்ல போய் நியூட்ரல் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் ஐபி உள்ள வந்துடுச்சு, பேலன்ஸ் உள்ள வந்துடுச்சு. கிளியருங்களா? இது எப்போ இந்த மாதிரி விஷயம் நடக்கும்? எப்போ இந்த மாதிரி விஷயம் நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு நல்லா நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு மார்க்கெட் என்ன ஆகும்னா ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆயிடுங்க. கேப் அப்ல ஓப்பன் ஆயிட்டு அப்படி பேலன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க ஏபி பீரியட். அதுக்கப்புறம் என்ன, பிரேக் அவுட் கொடுத்து ஜஸ்ட் 1.5க்கும் போயிடுவான். போயிட்டு திரும்ப அப்படியே ஸ்லோவா வந்துட்டே இருப்பான். வந்துட்டு கரெக்டா அந்த கேப் அப்படி ஃபில் அப் பண்ணிட்டு திரும்ப உள்ள வந்து உட்காந்துப்பான். புரியுதுங்களா? Yes, sir. ரெண்டு பக்கமா உங்களுக்கு என்ன ஆகுது? ரேஞ்சு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ரெண்டு பக்கமா ரேஞ்சு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஆனா மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? அந்த பரிகள் டேவோட ஐபில வந்துருச்சான். அப்ப என்ன ஆகும்னா, நமக்கு இவன் எந்த பக்கம் தான் போறான் அப்படின்னு என்ன ஆயிடும் உங்களுக்கு? ஸ்லைட்டா கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவான். அப்போ இந்த மாதிரி டேல நம்ம என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் டே என்ன பண்ணணும் சொல்லுங்க மிஸ்டர் ஜெகதீஷ் சார். இந்த மாதிரி டேக்கு நெக்ஸ்ட் டே என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் டே பிரேக் அவுட் கொடுக்குறான்னு வெயிட் பண்ணி பார்க்கணும் சார். பர்ஃபெக்ட். ஸோ இந்த ஹையை மார்க்கெட்டு கட் பண்றானா அப்படி வெயிட் பண்ணி, லோவை கட் பண்றானா, அதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேட் ஆயிருக்கும். இந்த ரெஃபரன்ஸை பார்க்கணும். ஓகேங்களா? இங்க ஓப்பன் ஆகி அப்படி ஏன்னா மார்க்கெட் கடைசி எந்த டைரக்ஷன், இந்த டைரக்ஷன்ல நின்று இருக்கு. அப்போ இந்த டைரக்ஷனே இவன் கண்டினியூ பண்றானா? ஸோ எதனால உங்களுக்கு அந்த ஓப்பன் பீரியட்ல நீங்க ஒரே கன்ஃபியூஸ் ஆகுறீங்க அப்படின்னும் போது, ஒன்னு இந்த வீக் நான் சொல்லி கொடுத்தது ஓப்பனோட எக்ஸ்பெக்டேஷன் ஏ பீரியட் பண்றானா, அந்த ஏ பீரியட் எக்ஸ்பெக்டேஷனையே பி பீரியட் ஃபாலோ பண்றானா, இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, ஏ டு எம் பீரியட் வரைக்கும் ஒரு ஒர்க்ஸ் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். இப்போ எதனால அந்த ஏ பீரியட் அந்த ஓப்பனுக்கும் ஏ பீரியடோட பிஹேவியருக்கும் சம்பந்தமே இருக்க மாட்டுது அப்படின்னும் போது, அங்க யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றா? ப்ரீவியஸ் டே இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. அப்ப ப்ரீவியஸ் டேயோட சென்டிமெண்ட் இங்கதான் உங்களுக்கு என்ன ஆகுது? அட்டாச் ஆகுது. கிளியருங்களா? இதுக்கு தான் மார்க்கெட் ப்ரொஃபைல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இதுக்கு என்ன டே இன்னைக்கு? நார்மல் டேவா, நார்மல் வேரியேஷன் டேவா, நான் ட்ரெண்ட் டேவா, ட்ரெண்ட் டேவா, டபுள் டிஸ்ட்ரிபியூஷன், அப் சைடா டவுன் சைடா, இப்படின்னு அவங்களுக்குள்ள அந்த கம்யூனிகேஷனுக்காக தான் இது வச்சுப்பாங்க. இதை வச்சுதான் கான்டெக்ஸ்ட்டை ரிலேட் பண்ணிப்பாங்க. புரியுதுங்களா? ஓகே, நீங்க ஆவலுடன் எதிர்பார்த்த டே இப்பதான் வரப்போகுது. ஏ பீரியட் இருக்கும். இங்க என்னென்னலாம் நடக்கும் தெரியுங்களா? இங்க ஃபர்ஸ்ட் டார்கெட் இருக்கும். மார்க்கெட் என்ன பண்ணுவாங்க, இந்த டார்கெட்டை போயிட்டு முடிச்சிட்டு அப்படியே ஆப்போசிட் சைடு வெளியே போயிடுவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஃபெயில்டு ஆக்ஷன் வச்சுட்டு, அதான் நோட் பண்ணிக்கோங்க, என்ன வேணா நடக்கும். ஃபெயில்டு ஆக்ஷன் வைப்பாங்க, இங்க டார்கெட்டையும் முடிச்சிடுவாங்க, வந்துட்டு அப்படியே இங்க ஸ்லோ பண்ணிட்டு உங்களை இப்படி ஏமாத்துற மாதிரி ஏமாத்திட்டு அப்புறம் திரும்ப என்ன பண்ணுவாங்க, வெளியில வருவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா,
இந்த பக்கம் விட்டு வெளியே போக மாட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த ஏபில இருந்து அப்படியே வந்துட்டு வெளியே வந்துருவாங்க. இது எல்லாமே என்னது உங்களுக்கு நியூட்ரல் எக்ஸ்ட்ரீம் டே. அப்போ இது அப் சைடும் நியூட்ரல் எக்ஸ்ட்ரீம் டே நடக்கலாம், டவுன் சைடும் நடக்கலாம். இது வந்து டவுன் சைடுக்கான எக்ஸாம்பிள். கிளியருங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குதுங்களா அந்த டே டைப்ல? ஏதாவது டவுட் இருக்குங்களா? கேட்கலாம். டே டைப்ஸ் முடிஞ்சிடுச்சு. அப்போ லாஸ்ட் செஷன்ல நம்ம என்ன பார்த்தோம்? ஓப்பன் ஸ்டேட்டஸை டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணோம். லாஸ்ட் சாட்டர்டே டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் எப்படி ஓப்பன் டிரைவ் நடக்குது, ஓப்பன் டெஸ்ட் டிரைவ் நடக்குது, ஏன் ஓப்பன் டிரைவ் ஓப்பன் டெஸ்ட் டிரைவ் நடக்கல, அது எப்படி நம்ம ஓப்பன் ரிஜெக்ட் ரிவர்சலாக இருக்கும், அதுக்கப்புறமா அந்த பர்டிகுலர் ஆக்ஷனை பிபிஎட் ஃபாலோ பண்ணுறானா அப்படின்ற மாதிரி லாஸ்ட் செஷன் நம்ம முடிச்சிருந்தோம். நான் சொல்லியிருந்தேன் இதுக்கப்புறம் ப்ரீவியஸ் செஷன் எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுன்னு பேசலாம்னு சொல்லியிருந்தேன். அது கொண்டு வந்த மாதிரி இன்னைக்கு ப்ரீவியஸ் டேவோட ப்ரொஃபைல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே ஓப்பனோட ஸ்டேட்டஸ் ஏன் இப்படி இருக்கு அப்படின்றத நீங்க ரிலேட் பண்ணிக்க முடியும். எஸ் ஸ்ரீதர். நீங்க பேசுறது எதுவுமே கேட்கல. சம்திங் சிக்னல் வீக்கா இருக்கு. நெட்வொர்க் வீக்கா சார்? சொல்லுங்க. இப்ப கேக்குது. டைப் பண்றீங்களா சாட்ல? பிரேக் ஆகுது வாய்ஸ். டைப் பண்ணுங்க. சாட்ல டைப் பண்ணுங்க. டைப் பண்ணுங்க. அதுக்குள்ள வேற யாரா டவுட் இருந்தா கேளுங்க. சார் இந்த நியூட்ரல் எக்ஸ்ட்ரீம் டே வந்து ஒரு ட்ரெண்டோட டாப்போ இல்ல பாட்டம்ல வந்தா அது வந்து ரிவர்சலா வந்து இருக்கலாம். அதுக்குதான் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ எக்ஸ்ட்ரீம் வந்த பிறகு என்ன பண்ணக்கூடாது, மார்க்கெட் திரும்பவும் மேல போக கூடாது. அவ்வளவுதான். புரியுதுங்களா? எக்ஸ்ட்ரீம் டவுன் வந்த பிறகு மார்க்கெட் என்ன பண்ணக்கூடாது, திரும்பவும் கீழே போக கூடாது. திரும்ப இந்த கேஸை பொறுத்தவரைக்கும் மேல போக கூடாது. நெக்ஸ்ட் டே என்னவா இருக்கணும், இந்த டேவை ஃபாலோ பண்ற டேவா இருக்கணும். இப்ப இந்த டே வந்து நியூட்ரல் எக்ஸ்ட்ரீம் இருக்குன்னா நெக்ஸ்ட் டே உங்களுக்கு என்னவா இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு நார்மல் வேரியேஷன் டவுன் சைடாவது இருக்கணும். புரியுதுங்களா? அதுவே வந்து டவுன் சைடு ட்ரெண்ட் டே வந்தா ஒன்னும் சூப்பர். ஓகே, நீ கிளாஸ் கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சா? எல்லாருக்கும் கனெக்ட் பண்ண முடியுதுங்களா? கனெக்ட் பண்ண முடியுதுங்களா? யார் யாருக்கெல்லாம் இன்னைக்கு வந்து நார்மல் டே ஒன்ஸ் அகைன்? ஓகேப்பா, ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் நார்மல் டே. ஓகே, நார்மல் டேல என்ன நடக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பார்ட் அவர் கேட்கிறாரு. நார்மல் டே என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு ஐபி ஃபார்ம் ஆகுது, அந்த ஐபி பிரேக் அவுட் கொடுக்குது, டார்கெட்டும் கொடுக்குது. ஆனா மார்க்கெட் என்ன வந்துருது, திரும்பவும் ஐபிக்கே வந்துருது. தட் மீன் ஓடிஎஃப் வராங்க, ஆனா என்ன பண்ண மாட்டாங்க, கண்டினியூ பண்ணல. புரியுங்களா? அதே நேரத்துல இறங்குற மார்க்கெட் நிறுத்தவும் மாட்டாங்க. இப்ப நார்மல் வேரியேஷன்ல பாருங்க, ஓடிஎஃப் வராங்க, ஆனா மார்க்கெட் இறங்க விட மாட்டாங்க. அப்படியே ஸ்லோவா என்ன பண்றாங்க, நிறுத்துறாங்க. மேல ஐபிக்கு மேலே ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல என்ன பண்றாங்க, டிஸ்டன்ஸ்ல நிறுத்துறாங்க. ஆனா நார்மல் டேல எதுவும் நிறுத்துவாங்க. ஓடிஎஃப் வந்தாங்க, அதோட விட்டு போயிட்டாங்க, திரும்ப ரெஸ்பான்சிவ் வந்துட்டாங்க. கிளியருங்களா ஸ்ரீதர்? அப்ப அந்த டே நமக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது, மார்க்கெட்ல ஃபேர் பிரைஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்றது நமக்கு புரியுது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபேர் பிரைஸை பேஸ் பண்ணி போறோம். கிளியருங்களா? ஃபைன், இன்ஃபர்மேட்டிவா இருந்ததுங்களா? இல்லையா? இன்ஃபர்மேட்டிவா இல்லையா? ஓகே ஓகே. யாருக்கெல்லாம் மார்க்கெட் ப்ரொஃபைல் பிடிச்சிருக்கு பண்றீங்க, இல்ல ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கணும்னு இருக்கீங்க, ஜஸ்ட் ஓப்பன் டாக் பண்ணுங்க. நியூட்ரல் சென்டர் டே. ஓகே, ஸோ நியூட்ரல் சென்டர் டே பியூஷ், போத் சைட் டார்கெட் டன், அப் சைட் டார்கெட் ஆல்சோ டன்,
downside target also done, but again market reach it to fair price. That means no interest to maintain the range extension. So இந்த இடத்துல upside target also done, downside target, both side target done, at least 1.5, but price closed at the fair price. So not interest in any direction. அப்போ they are waiting for some news அப்படி எடுத்துக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு then we will do fun. Okay, they clear the both side. Buy பண்ணுவாங்க, buy if you are in the buy side, they complete the sell side. If you are the sell side, they complete the buy side. Both sides they close the position. Okay, clear Piyush? Okay, சொல்லுங்க வேற. சொல்லுங்க மார்க்கெட் ப்ரொஃபைல் யார் யாரெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க, யார் யாரெல்லாம் ஒன்னும் இன்ட்ரெஸ்ட் வரல, ஏன் வரல, என்ன சேலஞ்ச்? கொஞ்சம் ஓப்பன் டாக் பண்ணுங்க. கிளாஸ் முடிஞ்சிச்சு, டோன்ட் வரி, கேள்வி கேட்க மாட்டேன். ஜெகதீஷுக்கு புரிஞ்சிச்சு, அதனால தான் மென்டார்ஷிப் வந்தாரு. கோபிக்கும் பிடிச்சிருந்து, அதனால தான் மென்டார்ஷிப் வந்தாரு. ஓகே, நீங்க 2 பேரும் ஓகே, அக்ரி. எனக்கு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றேன். சத்யராஜுக்கு பிடிச்சிருக்கு, ஓகே, வெரி குட். ஏன் இன்னும் அடாப்ட் பண்ண? மன்சூருக்கு ஓகே, அடாப்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே ஓகே ஸ்ரீதர், ஓகே. ஸ்ரீதர் சொல்லியிருக்கான், பேசியிருக்காங்க என்கிட்ட. ஓகே, வெயிட் ஃபார் ரைட் டைம். சீக்கிரமா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, நிறைய பிளான் இருக்கு என்கிட்ட. கொஞ்சம் பிஸி ஆயிடுவேன் நடுவில். ஓகே, ஸோ யாரும் எதுவும் ஓப்பன் அப் பண்ற மாதிரி இல்லை. எஸ் சுரேந்தர். சொல்லுங்க சொல்லுங்க சுரேந்தர், சவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகே ஓகே ஓகே, சிச்சுவேஷன் அப்படிதான் இருக்கும். பிராக்டிஸ் பண்ணுங்க. கோ சார்ட்டிங்ல நீங்க அந்த செட்டிங்ஸ் பண்ணா நல்லா வருங்க. நிறைய பேர் கோ சார்ட்டிங் நல்லா யூஸ் பண்றாங்க. இல்லங்க, இருங்க நான் இப்போ கோ சார்ட்டே உங்களுக்கு நான் போறேன். என்ன நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணின்னு பார்க்கலாம். இதுல என்னன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டா உங்களுக்கு இது கிடைக்காது, டிபிஓ கிடைக்காது. ஓகேங்களா? இப்போ நீங்க டிபிஓ என்ன பண்ணணும்னா உங்களுக்கு தகுந்தாப்புல நீங்க என்ன பண்ண செட் பண்ணிக்கணும். இப்போ பேங்க் நிஃப்டி வச்சுங்களேன், பேங்க் நிஃப்டி மோஸ்ட்லி நீங்க என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல ஆட்டோ டிபி வைக்காதீங்க. இந்த இடத்துல ஆட்டோ டிபி எடுத்துட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுங்க, ஒரு 3 வச்சுக்கோங்க மினிமம். அதுக்கு இது பண்ணாதீங்க. வச்சுட்டு நீங்க கான்டெக்ஸ்ட்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா அழகா என்ன பண்ணுங்க, சென்டர் பண்ணி ஜூம் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்படி அலைன் பண்ணி உங்களுக்கு பக்கா செட்டில் ஆயிடும். அது எல்லாத்துலயுமே வாய்ப்பு இருக்குங்க. அது அமி புரோக்கர்லயும் மாறும், இதுலயும் மாறும், எல்லாத்துலயும் மாறுங்க. பெல் டிபி தவிர இது எல்லாத்துலயுமே மாறுங்க. பெல் டிபில மட்டும் தான் உங்களுக்கு அந்த பிஓசி வேல்யூ ஏரியா ஃபிக்ஸ்டா இருக்கும், நீங்க அட்ஜஸ்ட் பண்ணா கூட. மற்றபடி எனி சார்ட் நீங்க குவான்ட் அவர் எது போனாலும் உங்களுக்கு மாறும். இது ஸ்லைட்டா அட்ஜஸ்ட் ஆகும், அது ஒன்றும் பெருசா உங்களுக்கு வேரியபிள் ஆகுது வேல்யூ ஏரியா.
இந்த ப்ளூ கலர் தான் வேல்யூ ஏரியா. அது எப்படி சார்? அது இங்க செட்டிங்ஸ்ல நீங்க போயிட்டு பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, செட்டிங்ஸ்ல போயிட்டு இந்த இடத்துல நீங்க பாருங்க, இங்க பாக்ஸ் தீம்னு இருக்கு பாத்தீங்களா? இந்த பாக்ஸ் தீம்ல போனீங்கன்னா இங்க பாருங்க, இங்க டிஃபால்ட் இந்த எல்லா கலரும் வரும். இது கிரேடியன்ட் இந்த கலர் வரும், இது அப்பு, இது டவுனு, சரி இது மாதிரி கலரா வரும். இங்க டியூவல் கலர் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த வேல்யூ ஏரியாக்கு எந்த கலர் வேணும் இது வேணும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நீங்க இத லைட்டா கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்க இந்த செட்டிங்ஸ்ல. இன்ட்ரெஸ்டிங்கா ஒன்றும் ஆயிடாது. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மந்த் எண்டு மீன்ஸ் ஃப்ரம் 29th டு 14th. ஓகேங்களா? 29th டு 14th இந்த 15 days வந்து ரொம்ப டெடிகேட்டடா இது வரைக்கும் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா டெய்லி 1 hour டெய்லி 2 hours அப்படி பிளான் வச்சிருந்தேன். இந்த 15 days எப்படி இருக்குன்னா ரொம்ப டெடிகேட்டட் மென்டார்ஷிப்பா இருக்கும். காலையில கிளாஸ் ஆரம்பிச்சிடும், அப்படியே ரெஸ்ட் எடுத்து அப்படியே கண்டினியூஸா லேர்ன் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா ஒரு சிலர் வந்து ஃபீட்பேக் கேட்டிருந்தாங்க, கொஞ்சம் லெங்க்தியா இருக்கீங்க, எனக்கு ரொம்ப ஷார்ட் பீரியடா வேணும், ஒரு 15 daysக்குள்ளேயே வேணும், நாங்க ஃபுல் டே கூட நாங்க ஓகே ஆயிடுறோம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளான் இருக்கு. ஆனா நான் ஒன்றும் அக்செப்ட் பண்ணல. நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் எவ்வளவு பேர் வராங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கிறேன். ஓகேங்களா? இன்ட்ரெஸ்டட் மெம்பர்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த 15 days டெடிகேட்டடா லேர்னிங்காக நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். 15 daysல கம்ப்ளீட் லேர்னிங் நம்ம முடிச்சிடலாம். கண்டினியூஸ் கிளாஸா வச்சுக்கலாம். மார்னிங் கிளாஸ் ஆரம்பிச்சாச்சுன்னா நடுவில் ஒரு 1/2 hour பிரேக்கு, திரும்ப கிளாஸு பிரேக்கு, அப்படியே ப்ராக்டிஸ் அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இந்த 15 days ஃபுல்லாகவே நம்ம லேர்னிங்காக இருக்கலாம் அப்படின்னு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க எங்களுக்கு மெசேஜ் பண்ணி கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த பர்டிகுலர் பீரியட் மட்டும் தான் இந்த இயர்ல. இதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் வந்து கிளாஸ் எடுக்க மாட்டேன். நார்மல் எய்தர் 8 to 10 or 6 to 10 பேஸ்ட் ஆன் தி அவைலபிலிட்டி ஷெட்யூல், இல்லைனா இண்டிவிஜுவல் ரெக்வஸ்ட் பேஸ் பண்ணியிருக்க ஷெட்யூல்ஸு, இல்லைனா சாட்டர்டே சண்டேஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம டெடிகேட்டடாக ஒரு 15 days கண்டினியூஸாக நம்ம வந்து ஒன்லி அபவுட் த லேர்னிங், மார்க்கெட் ப்ரொஃபைல். ஓகேங்களா? நான் மென்டார்ஷிப்பில் கொடுத்துருக்காது, முக்கியமாக ஆப்ஷன்ஸில் மாஸ்டர் ஆகணும், மார்க்கெட் ப்ரொஃபைலில் மாஸ்டர் ஆகணும் அப்படின்ற அந்த ஒரு 2 கோலோட டீட்டெயில்டாக நம்ம மென்டார்ஷிப்க்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 15 days நான் பிளான் வச்சிருக்கேன். யாரெல்லாம் இப்போ ரொம்ப இது எமர்ஜிங்காக இருக்கிறேன், நான் கட்டாயம் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக மாறிடணும், சம் எமர்ஜென்சியில் இருக்கிறேன், மேபி இந்த ஜாப் ஸ்விட்ச் ஓவரோ இல்லைனா இது ஒரு ஃபுல் டைமாக ட்ரேட் எடுக்கலான்னு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் க்ளோஸ் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆனால் அதே டைமில் எனக்கு டேஸும் கிடையாது, ஒரு ஷார்ட் பீரியட்லேயே நான் ரெடி ஆகிடணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கான்டாக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே சார் மன்சூர். சொல்லுங்க மன்சூர். ஆக்சுவலாக டவுட்னா, சரவணன் சார் கிளாஸ் இப்போ தான் முடிச்சேன், அதாவது பாதியில் தான் ஜாயின் பண்ணேன். ஓகே சார். கிளாஸில் ஃபுல்லாக பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே. இப்போ அதுக்கும் நீங்கள் எடுக்கிற கிளாஸ் பண்ணி சார் அவருக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை சார், சாரி. அவர் வழி தனி வழி, என்னுடைய வழி தனி வழி. டிஃப்ரெண்ட் கேட்குறேன் சார். அது தெரியாது சார். அது மேபி 2 பேர்கிட்ட படிச்சவங்க யாரா இருந்தா சொல்லலாம். மேபி ஜெகதீஷ் சார், கோபி, அவங்க 2 பேருக்குமே சிஷ்யர்கள், அவங்க வேணா சொல்லலாம் அதுக்கு ஆன்சர் மன்சூரோட கொஸ்டின்ஸ்க்கு விருப்பப்பட்டா. சார் அவர் என்ன கேள்வி கேட்டாரு? ஓகே. மன்சூர் இல்ல அவர் வந்து சரவணன் சாருக்கும் இந்த சார் கிட்ட என்ன டிஃபரன்ஸ்னு கேக்குறாரு. இல்ல சார் மன்சூர் என்ன டிஃபரன்ட்னு கேக்குறேன் சார். சார் 2 கிளாஸுக்கு என்ன டிஃபரண்ட்னு கேக்குறீங்களா சார்? நீங்க 2 பேத்துக்கு என்ன டிஃபரன்ஸ்னா, நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க பொறுத்து. 2 பேருமே நல்லா சொல்லி தருவாங்க. நீங்க வந்து எப்படி அவங்கள புரிஞ்சு உள்ளுக்குள்ள போறீங்கிறத பொறுத்து தானே இருக்கு. நீங்க இவர் கிளாஸுமே நீங்க அட்டன் பண்ணலாம். இப்போ தினேஷ் சார் கிளாஸ் அட்டன் பண்ணுன்னா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அதிகமாக கிடைக்கும். நீங்க தாராளமாக தினேஷ் சார் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. சரவணன் சார் கிளாஸ் இப்போ அட்டன் பண்றீங்கல்ல, அதுவும் ஓகே, அதுவும் சூப்பரா இருக்கும். நான் 2 பேர்த்து கிளாஸுமே அட்டன் பண்ணியிருக்கேன். 2 பேருமே நல்லா சொல்லி தருவாங்க, எந்த மைனஸும் கிடையாது. நீங்க தாராளமா அட்டன் பண்ணலாம். 2 பேர்த்தையுமே நீங்க ஃப்ரீயா அட்டன் பண்ணலாம். ஆனா நீங்க அவங்கள்ட்ட இருந்து எவ்வளவு நீங்க கறக்குறீங்களோ அது வரைக்கும் கறக்கணும்.
கேள்வி கேட்டா மட்டும்தான் பதில் கிடைக்கும். ஆமா, நீங்க 2 பேர்த்திட்டயுமே கறக்குற நீங்க எவ்வளவு கறந்துக்கிறீங்கிறத பொறுத்து தான் இருக்கு. ஆமா, தினேஷ் சார்லாம் எல்லாம் 2 3 தாட்டி கேள்வி கேட்டா சொல்லி கொடுத்துருவாரு. தாராளமா பயன்படுத்தலாம் அவரெல்லாம். சார் சொல்லிட்டேன். இல்ல அவர் கேட்ட கேள்வி என்னன்னா, சரவணன் சார் சொல்லி கொடுக்கறது நல்லதா சொல்லி கொடுக்குறாங்க, அதுக்கும் இங்க நம்ம மென்டார்ஷிப்க்கு என்ன வேரியபிள்னு கேட்டார். சார் சப்ஜெக்ட் கேக்குறேன் சார். சப்ஜெக்ட் வைஸா கேக்குறாரு சார். சப்ஜெக்ட் வைஸ்னா நீங்க மார்க்கெட் ப்ரொஃபைல் மட்டும் இல்லாம பொசிஷனல் ட்ரேட் எல்லாம் கத்துக்கிறதா இருந்துச்சுன்னா தினேஷ் சார்ட்ட தான் கத்துக்கணும். அவர் பொசிஷனல் ட்ரேடர் சொல்லி தர மாட்டார். ஒன்லி மார்க்கெட் ப்ரொஃபைல் மட்டும் தான் சரவணன் சார் சொல்லி தருவாரு. பொசிஷனல் ட்ரேடர் சேர்த்து சொல்லி தர்றது தினேஷ் சார்ட்ட தான் இருக்கு. அதுதான்ப்பா கேக்குறாரு, மார்க்கெட் ப்ரொஃபைல்ல எந்த லெவல்னு கேக்குறாரு. லெவல் வந்து நீங்க 2 சார், அவர் 1 சார். ஆன்சர் கிடைச்சிச்சா மன்சூர்? ஓகே ஓகே சார். நீங்க லெவல் 2 சார், அவர் சரவணன் சார் லெவல் 1 சார். நீங்க அவர் பேசிக் சார், இது வந்து அட்வான்ஸ் சார். ஓகே ஓகே சார். ஓகே புரியுது. ஓகே சார். பிராக்டிஸ் தாங்க, யார்கிட்ட படிக்கணும், நம்ம எப்படி நம்ம பிராக்டிஸ் உள்ள இறங்குறோன்றதான், டெடிகேட்டடா இறங்கணும். மார்க்கெட் ப்ரொஃபைல் எப்படின்னா, இது வந்து மார்க்கெட்ல எல்லாமே புரிஞ்சுக்கிட்டோம், இதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்ல நீயா நானான்னு பார்க்கணும்னு இறங்குறீங்கன்னா, நீங்க மார்க்கெட் ப்ரொஃபைல்ல அட்வான்ஸா போய் ரிவெஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க யாராவது ட்ரேடிங்ல அப்படின்னா, மார்க்கெட் ப்ரொஃபைல் தான் பெஸ்ட் டூல். நான் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் வரேன்ப்பா, கஜினி மோகம் மாதிரி போயிட்டு கூட வருவேன். ஓகேவா? அதே மாதிரி போரஸ் மாதிரி நான் ஒரு வாட்டி வாங்கினேன், பரவாயில்ல, அடுத்த வாட்டி நான் ரெடியாகி ரீஸ்டார்ட் பண்ண போறேன், என்னோட ட்ரேடிங் கரியரையே நான் வந்து ரீஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மென்டார்ஷிப் வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும். சிம்பிளா என்னுடைய டேர்ம்ல சொன்னா அதுதான். நான் ஆல்ரெடி நிறைய அடி வாங்கிட்டேன், இல்லை எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கல, பட் இந்த வாட்டி நீட் அண்ட் கிளீனா நான் வந்து என் ட்ரேடிங்கை கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பர்ஃபெக்டா ரீஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த மென்டார்ஷிப்ல நான் கிளியரா பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ யூஸ்வலாக நான் கிளாஸஸ் வந்து நம்ம இது மாதிரி தான் ஏற்கனவே அக்ரி பண்ண மாதிரி மார்னிங் செஷன்ஸ் இருக்கும். ஏன்னா ஆஃபீஸ் கோயருக்கு டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது. ஏன்னா மோஸ்ட்லி ஆஃபீஸ் கோயர்ஸ் தான் அதிகமாக பொசிஷன் ட்ரேடு இன்ட்ரெஸ்டாக எடுப்பாங்க வித் மார்க்கெட் ப்ரொஃபைலோட வேணும்னு. அப்புறம் ஈவினிங் கிளாஸஸ் இருக்கும், மார்னிங் கிளாஸஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களோட அவைலபிலிட்டி பொறுத்து கிளாஸஸ் இருக்கும். மேக்ஸிமம் சாட்டர்டே சண்டேஸ்லேயும் கிளாஸஸ் இருக்கும். இப்படி தான் ஷெடியூல்ஸ் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவோம். மேக்ஸிமம் 1-to-1 செஷன்ஸ் நிறைய இருக்கும், பேட்ச் செஷன்ஸும் நடுவில் வரும். அப்படி தான் இருக்கும் மென்டார்ஷிப்பு. இந்த 15 days வந்து ஒரு பிளான் இருக்கு என்கிட்ட. ஸோ ரொம்ப டெடிக்கேட்டடாக நாங்கள் வந்து மாறணும், ஐ வாண்ட் டு ட்ரான்ஸ்ஃபார்ம் மை பிளேஸ். அதே டைமில் வந்து 2 மாதம்லாம் டைம் எடுத்துக்க முடியாது, எனக்கு வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த ஒரு பீரியடை நான் பிளான்ல வச்சிருக்கேன். அதுவும் ஒரு சிலர் ரெக்வஸ்ட் பண்ணதால அந்த ரெக்வஸ்ட்டை இன்னும் நான் அக்செப்ட் பண்ணலை. டிபெண்ட்ஸ் ஆன் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸை பேஸ் பண்ணி தான் நான் வந்து அந்த பிளானை நான் இது பண்ண போனேன். சப்போஸ் அது மெம்பர்ஸ் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்குன்னா நான் பர்சனல் பிளான்ல டூர் ஏதாவது போயிடுவேன், அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ மற்றபடி ஏதாவது டவுட்ஸ் நீங்கள் கேட்கலாம், ஃபீல் ஃப்ரீ. ஓகேங்களா? டோன்ட் வரி, நல்லா பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்க, செஷன்ஸு எடுத்தா அதை கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணி போடுங்க, சரிங்களா? 250 பேர் குரூப்பில் இருக்காங்க, ஆனால் 220 பேர் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. அப்போ அதுலேயே தெரிஞ்சிச்சிங்களா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்கிறாங்கன்னு? அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட்ல இருக்கிறவங்களும் ஹோம்ஒர்க் பண்ணலன்னும் போது இன்னும் உங்களுக்கு பெர்சன்டேஜ் கம்மியாகுது. ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல்ன்றது ஒரு ப்ராக்டிஸ் தான். நீங்கள் ரெகுலராக கைடன்ஸோட ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதுவும் ஒரு மென்டாரோட இருக்கும்போது நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இது வந்து ஒன் டைம் உங்களோட லைஃப்ல மார்க்கெட் ப்ரொஃபைல்ல நீங்கள் லேர்ன் பண்ணி எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் எந்த விதமான ட்ரேடையும் நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம். மார்க்கெட் ப்ரொஃபைலோட சேர்த்து நீங்கள் ஸ்பாட் மணியை மிக்ஸ் பண்ணிக்கலாம், மார்க்கெட் ப்ரொஃபைலோட சேர்த்து ப்ரைஸ் ஆக்ஷனை மிக்ஸ் பண்ணலாம், மார்க்கெட் ப்ரொஃபைலோட சேர்த்து இண்டிகேட்டர் ட்ரேடை நீங்கள் மிக்ஸ் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நீங்கள் மார்க்கெட்டோட வேற ஒரு டூலை யூஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு நல்ல எட்ஜ் கொடுக்கும். ஓகேங்களா? எதனால அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு ட்ரேடு வந்து தப்பாகுது, எதனால ஒரு ட்ரேடு வந்து மிஸ் ஆகுது, எதனால அங்கே ஸ்டாப் லாஸ் அடிக்குது அப்படின்ற அந்த கிளாரிட்டிலாம் உங்களுக்கு எங்கே கிடைக்கும்னா மார்க்கெட் ப்ரொஃபைலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிறகு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அதனால மார்க்கெட் ப்ரொஃபைலை நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, மார்க்கெட் ப்ரொஃபைல் இஸ் த மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் டூலாக படிக்கணும், ஷெல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் டூலாக நீங்கள் படிக்கணும். படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களை என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் உங்களுக்கு கொண்டு போகணும். ஆனால் அதுக்கப்புறம் விட்டுறக்கூடாது.
இப்போ நீங்க கிளாஸ் சொன்னது நேத்தோட லாஸ்ட் மந்த்ஸ் உங்களுக்கு புரியுதுங்களா? லாஸ்ட் வீக் நம்ம பார்த்த செஷனுக்கும் இன்னைக்கு பார்க்குற செஷனும் உங்களுக்கு ரிலேட்டிவா போகணும். அது ஒரு எண்டு இது ஒரு எண்டுன்னு தூக்கி அடிக்க கூடாது. ஸோ லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தது ஓப்பன், ஏ பீரியட், பி பீரியட். இப்போ அங்க பாத்தீங்க, அங்க உங்களுக்கு என்ன வந்துச்சு? டவுட் வந்துருச்சு. யார் அந்த டவுட் இன்னைக்கு கேட்டது? சுரேஷ் சார் கரெக்டா கேட்டாரு. இப்போ அந்த டவுட்டுக்கான ஆன்சரை நீங்க டே செஷன்ல நான் கொடுத்துருக்கேன். கரெக்டுங்களா? அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உள்ள டீப் போகணும். அப்போதான் அது வந்து கிளாரிட்டி ஆகும். அப்போ எந்த அளவுக்கு அந்த இடத்துல நான் வந்து இன்டென்சிவா உங்களை வந்து கேர் எடுத்து பார்க்கணுன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த அளவுக்கு நமக்கு அங்க தேவைப்படுது. அப்போ ஒரு ப்ரொஃபஷனலா நம்ம வந்து ஒரு எப்படி ஒரு கிளாஸஸ் அட்டன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த இம்பார்ட்டன்ஸோட நான் வந்து டெடிகேட்டடா நான் பண்றேன் அப்படின்றவங்களுக்கு இந்த மென்டார்ஷிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மென்டார்ஷிப் ஜாயின் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணாம கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணிட்டு ஹோம் ஒர்க் பண்ணாமலாம் இருந்தா அகைன் அதுவும் யூஸ் ஆகாது. ஓப்பனா அதுவும் சொல்றேன் நான். திரும்ப கொஞ்சம் ஆனா என்கிட்ட உங்களுக்கு ஒரு இது அட்வான்டேஜ் என்னன்னா திரும்பவும் நீங்க லேர்ன் பண்ண முடியும். கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணாலும் நீங்க அப்பப்போ நடுவில் கேப் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து டெவலப் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கான அஷூரன்ஸ் என்னால தர முடியும். ஆனா அகெயின் நீங்க தான் வந்து எஃபர்ட் போடணும். அதுவும் நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நீங்க தெரிஞ்சிக்க வேண்டியது. அதனால நான் எதுவுமே கம்பல்ஷனாவே நான் சொல்ல மாட்டேன், யாரையும் வந்து கம்பலும் பண்ண மாட்டேன். பட் என்னுடைய ஒர்க்கை நான் பண்ணிட்டு இருப்பேன். சொல்லு ஜெகதீஷ். இல்ல சார், ராங் டச் ஆயிடுச்சு சார். ராங் டச் இல்ல இல்ல, நீ தான் கை தூக்கி ஒத்துக்குறியான்னு பார்த்தேன். ஹோம் ஒர்க்லாம் பண்ணாதனால நான் தான் அப்படின்னு ஜாலியா இருக்கு ஜெகதீஷோட பண்ணு. ஹோம் ஒர்க்லாம் சூப்பரா பண்ணுவாரு. ஆனா நடுநடுல காண போயிடுவாரு. எஸ் சார். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஃபீல் ஃப்ரீ, மெசேஜ் போடுங்க, குரூப்ல டவுட்ஸ்லாம் போடுங்க, சார்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. சரிங்களா? அப்போதான் நான் வந்து அதை நான் வாட்ச் பண்ண நினைக்காதீங்க. நான் கம்ப்ளீட்டா வாட்ச் பண்ணிட்டு நோட்ஸ் எடுத்துட்டே இருப்பேன். என் புக்கில் வந்து டெய்லி எழுதுவேன். இன்னைக்கு ஜென்ரல் குரூப்ல என்னென்னலாம் போஸ்ட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன போட்டிருக்காங்கன்னு எழுதுவேன். மென்டார்ஷிப்ல என்ன போடுறாங்கன்னு எழுதுவேன். ஏன்னா எனக்கு ஞாபகம் மருதி அதிகம். திரும்ப கிளாஸ்க்கு வரும்போது அந்த புக்கை எடுத்து பார்ப்பேன். ஓகே இதான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் நான் திரும்பவும் ஷெடியூலுக்கு வரேன். பாதி நேரம் ஏமா தான் எனக்கு ரிமைண்ட் பண்ணுவாங்க லாஸ்டா என்ன எடுத்தேன்னு. சரிங்களா? ஸோ நீங்க கொஞ்சம் என்கேஜா இருந்தீங்கன்னா மோர் திங்ஸ் எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? எனக்கும் ஜென்ரல் குரூப்ல கொஞ்சம் இந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக்கோட உங்களுக்கு டிஸ்கஸ் பண்றதுக்கு எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த அதர் சைட்ல வந்து இல்லைன்னா ஓகே அப்படின்ற மாதிரி நான் ஆயிடுவேன். சரிங்களா? ஸோ ஜெகதீஷ் சொன்ன மாதிரி எப்படி நீங்க எடுத்து வரீங்க, நீங்க போடுற எஃபர்ட் தான். நீங்க ஒரு 10 அடி நீங்க ஓடுனீங்கன்னா நான் 20 அடி ஓடி வருவேன். நீங்க ஒரு அடி ஓடுனீங்கன்னா நான் வரவே மாட்டேன். அவ்வளவுதான். ஸோ நீங்கள் கொஞ்சம் ரன் பண்ணீங்கன்னா ஓகே ரன் பண்ணுறாங்கப்பா, நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இவங்களுக்கு ஏதாவது ரிசர்ச் மோட்டில் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவேன். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ, குட் நைட். ரிஷியான். Thank you, sir. பட் மென்டார்ஷிப்